எங்கள் ஊர் விவசாயத்தை நம்பிய பூமி. இந்த பூமியில் மிகப்பெரிய திருவிழா ஒன்றும் இல்லை. எங்கள் பெருமாள் கோவிலோட கும்பாபிஷேக விழா தான். அதுக்காக வெளியூர்லேருந்து மக்கள்லாம் வந்திருக்காங்க. திருமண மாணவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையை நிலைப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்வில் திருமணமானவர்கள் வென்றதனால் அவர்கள் மனைவியை தூக்கி ஆடும் நிகழ்ச்சி வின்பனவர்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. புதுவிதமான நிகழ்வு. இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் ஒற்றுமை நிலைக்கும் என்பது ஒரு சிறிய முயற்சி. வாங்கடி மாப்பிள்ளைகளா, வாங்க வாங்க. பரிசினை வழங்க லடாக்கிலிருந்து மாப்பிள்ளை வர்றாரு. அந்த ஊரில் கும்பாபிஷேகத்தை கேட்குறதுக்காக நம்ம அந்த சாமியார்கிட்ட போய் கேட்போம்ட்டு போகிறாங்க. அப்போ அந்த சாமியாரை கேட்க போகல. அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டால் அந்த ஒரு ஆற்றங்கரையில் குளிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாங்க. டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கேட்குறதுக்காக அப்படியே ஆற்றங்கரை பக்கம் போனோம். அங்கே போனால் மக்கள் எல்லோரும் அங்கே நிறையா ஏதோ திருவிழாவில் அப்போ அந்த திருவிழாவில் அந்த சாமியார்கிட்ட ஒரு டேட்டை கேட்டு கும்பாபிஷேகத்துக்கான ஆசைகளை வரையறை பண்ணிட்டு வந்துட்டோம். கும்பாபிஷேகம் நல்லா நடக்கணும்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு முளைப்பார் ஓட்டு எடுத்துறாங்க.
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எங்கள் ஊருக்கு வர்றாரு. அவரோட கலை நிகழ்ச்சி அன்றைக்கி நைட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், அதுதான் பெரிய மாசம். கும்பாபிஷேகத்துக்கு மாடு கொண்டு வரையில் அந்த வெடி போட்ட பட்டாசு சவுண்டனால அந்த மாடானது பறிபட்டு ஓடிவிட்டது கவுருடன். பாண்டி மாடு எல்லாம் ஊரே தேடிட்டு இருக்கு, மாடை காணும் தேடிட்டு இருக்கு. நீ பாட்டு இங்கே உட்காந்துருக்கீங்க. ஆமா, மாட்டை காணும். தலைவர் சொல்லுங்க, வாங்கப்பா வாப்பா கிடக்குது. நம்ம ஆளை தலைவரை பார்த்துட்டு வருவாங்க. இதுதான் கேட்டுக்கிட்டு சரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன முடிவு பண்ணிக்குவோம். மாடு எம்பிட்டு நேரம் இந்த மாதிரி இருக்கு. ஆமாம், ஏன் தலைவர் இருக்காங்க. மாடு நம்ம கிணத்துல இது கம்மாயில் விழுந்துருச்சு. ஆள் எல்லாம் கூப்பிட போகணும் ஊருக்குள்ள. அந்த பசங்க அந்த பையனை அதை கூட்டிட்டு அப்படி ஆள் சேர்த்துக்கிட்டு மாடை தூக்கணும். ஒரு வேலையா போயிருக்காரு. அப்படிங்களா? சரி, வந்து அந்த தகவலை சொல்லுங்க. அந்த மாடை போய் மாடை தூக்குங்க. வாங்க வாங்க, அந்த பையனை கூட்டிட்டு ஊருக்குள்ள இருந்து ஆள் பையனை கூட்டியாட்டேன். தம்பி கூப்பிடுவேன். தம்பி ஞாபகப்பா, இந்த ஊரில் போய் ஆளுங்க கூட்டியாந்து மாடெல்லாம் ரெடி பண்ணணுப்பா. மாடை தூக்குறதுக்கு ரெடி பண்ணணும். வாங்க, வேகமாக தலைவர்கிட்ட சொல்லியாச்சு. சரி, மாடு பிடிக்கணும்னு போய் எப்படி என்ன நிலமையில இருக்கு மாடை பார்த்துட்டு வருவாங்க. ஆமாம் தம்பி, வாங்கப்பா. இந்த மாடு ஒன்று பிடிக்கணும்ப்பா, கம்மாய்க்கில் கிடக்குது. ஆள் தேடி கூட்டி ஆள் பிடிச்சாது நிறையா ஊருக்குள்ள போய் ஆளை கூட்டிக்கணும். ஆமாம், ஆளை மாடு கிடக்கும். தண்ணி எப்படி ஒரு கதையை உருவாக்கிட்டு படம் உருவாக்குது. அங்க 4 பேர் போனாங்களாமா? ஆமாப்பா, 4 பேர் ஓடுனாங்கப்பா. என்னப்பாச்சு? அம்மா, மாடு கம்மாய்க்குள்ள சிக்கி இருந்தாங்க, ஓடுனாங்க. தெரியலையேப்பா, அதுதான் கிடக்கு தெரியலையேப்பா. ஐயா, எங்கிட்டு போனாங்க? 4 மாடு போப்பா. எங்கிட்டு போனாங்க? இங்கிட்டு தான் ஓடுனாங்கப்பா. போப்பா, பெரிய பாத்திரம் ஓடுப்பா. என்னப்பா எல்லாரும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க? தெரியல, மாடகான் தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாத சங்கதியே இப்படி ஓடிட்டு இருக்காங்க. 7 பேர் மாடகான தேடி ஓடிட்டு இருக்காங்கப்பா. தெரியல, ஓடிட்டு இருக்காங்க மாடகான. கம்மாய்க்குள்ள அப்படியே போய் கூட்டி வர வேண்டியது. அப்படியே தேடி பார்த்துக்கிட்டே வாங்க மாட்டா. கருப்பு அப்படியே வாட பெரியதாங்க அப்படியே இருக்கான்னு பார்த்துட்டே வாங்கப்பா. நாங்கள் இப்படி பார்த்துட்டு வந்துட்டோம். தேடி பார்த்துட்டே வாங்க. ஊர்ல இருந்து ஆள் வந்துட்டாங்கப்பா. பயிலுக்கு போறாங்க ஒரு 3 பேரு. இல்லைப்பா காண. சரி வாங்க, முனியாட்ட கேட்டுக்கிட்டு அப்படியே உத்தரவை கேட்டு அங்கிட்டு கிடக்கான அந்த பக்கம் கருவேக்கில் கிடக்கான்னு பார்த்து தேடிட்டு போவோம். வாங்க, சரி சரி, ஐயாவை கும்பிட்டு போவோம். ஐயா முன்னையா எல்லாத்தையும் காப்பாற்றுப்பா. நம்ம மாட்டை தேடி 4 பேர் வந்த மாதிரி அங்கே வீடியோ எடுக்கிற ஆளாமல் 2 பேர் கேட்டு வர்றாங்க.
எல்லா மக்களையும் காப்பாற்றி நீ தாப்பா காத்து வரணும், நீ தாப்பா தோணும். நீ ஐயா எல்லா இடத்தையும் காப்பாற்றுப்பா, எல்லாத்தையும் நீ தாப்பா நல்ல வழி விடுவானே. மாடு கண்டுபிடிக்கிறது நல்ல வழி காட்டி வேமா மாடை கண்டுபிடிச்சி கொடுப்பா. உன்னை நம்பி தான் வந்திருக்கான், வெளியூர்லேருந்து வந்திருக்கான். மக்களுக்கு நல்ல வழியை காட்டி உன்னை நம்பி வந்திருக்கான். எல்லோரும் தண்ணிக்குள்ளே தண்ணிக்குள்ளே தேடிட்டு இருக்காங்க. எங்கனக்குள்ள கரெக்டாக தூக்குற மாதிரி ரெடி பண்ணி விடுப்பா. வாங்கப்பா, அங்கே அங்கே தான் கிடக்கும், அந்த பக்கத்து கிடக்கிற மாதிரி வாங்க போகணும்மா. அம்மாக்கு அந்த பக்கத்து கிடக்குறாங்க, கருவிக்கில் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்படியே நம்ம இங்கே வர்ற மாதிரி இந்த கருவிக்கில் வேறு சொல்லியிருக்காங்க. ஒன்று இந்த கருவு தோட்டம் வேறு இருக்குது, கருவு தோட்டம் இருக்குமா இல்லையா? இறங்குமா இந்த கருவிக்கில் தான் இந்த அங்கே தெரியுது, மாடு கிடக்கிற மாதிரி தெரியுது. தண்ணிக்குள்ள பார்த்தா தண்ணிக்குள்ளையும் காணேன். என்ன இருக்கிற மாடு தெரியுதுங்க, கருவிக்குள்ள தானே கிடக்கிறான்னு பார்ப்போம். கரும்புதோட கிடக்குறாங்க, ஊர் தானே கிடக்குமா? அதான் பாண்டியனே கிடக்கும். இங்கிட்டு மாடு தெரியுது, இங்கிட்டு பார்க்க கிடக்குமா? இங்கிட்டு பார்ப்போம். நான் இந்த ஒரு மாடு மேயுது, இந்த நிற்குதுங்க மாடு. மாடு இந்த மாடு இல்லைப்பா, அது இது கருத்த மாடுப்பா, அது செவல மாடுப்பா. சரி கருப்பு எதுவும் கலந்து கிடைக்குது, தேடிக்கலாம். இவரை கவர் பண்ணலாம் அங்கே வர மாதிரி. கிடைக்குதா இல்லையா பாருங்க, நல்லா தேடி பாருங்க, கிடைக்கும். நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தோம். முள் பகிர்ந்த முள்ளடர்ந்த காடாக இருக்குது. அதனால் நம்ம இவ்வளோ லாங்கில் எப்படி பார்க்குறதுன்றது தெரியல. ட்ரோன் கேமரா அது இருந்தால் கூட ஏதாவது முள்ளில் எங்கனக்குள்ளேயாவது தண்ணியில் மாட்டியிருக்கா என்னன்றதை கூட பார்க்கலாம். அதனால் அந்த ட்ரோன் கேமரா இருந்தால் கொண்டு வர சொல்லுவாங்க. உள்ள இந்த உள்ள வராப்ல இருந்தா பாருங்க, உள்ள எடுங்க, தண்ணிக்குள்ள வராப்ல. ஆமா ஆழத்துல உட்காந்தாரு. தம்பி கிடைக்காதா போதும். நல்லா இருக்கு. உள்ள தண்ணிக்குள்ள இருக்காரு. உள்ள பாருண்ணே, மாடு எதுவும் சிக்கிருக்கா பாருங்கண்ணே. வேலிக்கருவில் தான் சிக்கிருன்னு சொல்றா, பாருங்க எல்லாரும் பாருங்க. ஆமா ஊர்ல கேமரா மூலியமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கையில் அந்த மாடு தென்படுதா அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த முள்ளுக்குள்ளே பாருங்கண்ணே, அந்த ஏதோ தெரியுது அப்படியே. ஆஹா ஆஹா அண்ணா, அவனுக்குள்ளே ஜூம் பண்ணுங்கண்ணே, ஜூம் பண்ணுங்கண்ணே, ஜூம் பண்ணுங்கண்ணே. அதே தானே. அண்ணா மாடு நம்ம மாடு தானே, அந்த மாடு தானே, அந்த மாடு தானே, அந்த மாடே தானே. பாருங்கண்ணா, பார்த்துடுங்கண்ணா.
நம்ம வரதுக்கு நான் கோயில் கும்பாசி வேலையை பார்க்குறத விட்டுட்டு நீங்கள் மாடு தேட கூப்பிட்றிய பாண்டியன்னு அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சுன்னா நான் என்ன பண்ணுறது? கும்பாசி வேலையை பார்ப்பேனா, நான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு மாட்டு தேடுற வேலையை பார்ப்பேனா? ஊரில் நாளைக்கு என்ன நினைப்பாங்க? ஏன்னா அவர் வெள்ளையங்க மாட்டுக்கார் வெள்ளையங்கரில் இருக்காரு, இவங்க மாடு எடுத்துடுறாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? சரி 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 வாங்க சாமி, பார்த்துக்குறோம் சாமி. வரக்குள்ளே நம்ம மாடை கண்டுபிடிச்சே ஆகணும். வாங்க நம்ம போவோம், வீட்டுக்கு போயிட்டு வந்து மாடை கண்டுபிடிப்போம். ஊருக்கு ஆள் அப்புறம் கூட்டிகிட்டு வருவோம். உள்ளம் பொய்தான் தவிர்த்துன்னை போற்றி ஜய ஜய போற்றியோ கைதான் கிழவிடே முடையாய் என்னை கண்டு கொள்ளே கொள்ளேன் புறந்தரன் மாலையும் வாழ்வு குடிகடினோ நல்லே நிலதடியாரோடு அல்லால் நரகம் புகினோ எள்ளேன் திருவருளாலே இருக்க பெரில் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாதெங்கள் புத்தமனே உத்தமனத்தன் உடையானடியே நினைத்துருகே மத்தமனத்தொடு மாலிவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர் திரிந்தவரோ தத்தமனத்தன பேச ஞான்று கொள் காவகுவே சாவமுன்னான் அக்கந்தன் வேள்வி தகர்த்தி நின்று நஞ்சம் மஞ்சி ஆவையந்தாய் என்ற விதாயிடும் நம்ம வரவரே மூவரென்றே எம்பிரானொடும் எண்ணி விழாண்டு மன்னே தேவனென்றே இருமாந்தென்ன பாவம் திரித தவமே புரிந்திலன் தன்மலர்கிட்டு முட்டாதிரஞ்சே அவமே பிறந்த அருவினையே உனக்கன்பருள்ளா சிவமே பெரும் திரிஞ்சே இறந்த
அவற்றை கொடுங்க. மாட்டுக்காரு ஸ்டாண்ட் இருக்கு. மாட்டை பிடிச்சிடுவான், தலைவர்கிட்ட சொல்லுவான், பஞ்சாயத்துல கிடக்கான். ஓகே. இவரை புதுசாக நினைக்காதீங்க. அருவா கயிறை மட்டும் வாங்கி அங்கிருந்து வாங்க. ஓகே. எடுக்காதீங்க. பாண்டி, நம்ம மாடு காணாம சொன்னாங்கல்ல, உனக்கு தெரியுமா? என்னப்பா சொல்லுப்பா. ஆமா, 4 நாளா மாடை காணாம.